ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏ ஸ்டடி சேனல். இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோடைய தியரி பார்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணி எப்படி வந்து சம்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இல்லுஸ்ட்ரேஷன் போயிடலாம். த ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் வேர் இன்கர்ட் ஆன் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 6 lakh, மெட்டீரியல் டிராவன் ஃப்ரம் ஸ்டோர் 1 lakh, வேஜஸ் 2,25,000, பிளான்ட் issued 75,000, சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 75,000, apportionment indirect expenses 25,000. The contract was for rupees 20 lakh and it is commenced on January 1st, 2020. The value of work completed and certified up to 30th November 2020 was rupees 13 lakh, of which is rupees 10 lakh 40,000 was received in cash. The balance being held back as retention money. Balance being held back as retention money by the contractee. The value of work completed subsequent to the RT-Tech certificate but before 31st December 2020 was rupees 60,000. There was also laying on site material of the value of rupees 40,000. It was estimated that the value of plant as at 31st December 2020 was rupees 30,000. You are required to compute value of work certified, cost of work not certified and notional profit on the contract till the year ended 31st December 2020. ஸோ ஓகேங்களா, என்னன்னா எவ்வளவு வந்து ஒர்க் சர்டிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 13 lakh ஒர்க் சர்டிஃபைட் ஆயிருக்கு. அந்த கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 20 lakh. அண்ட் என்ன எவ்வளவு கேஷ் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா 10 lakh 40,000. ஓகேங்களா? எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணாம இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 40,000 மெட்டீரியல் யூஸ் பண்ணாம இருக்கு. ஸோ டெப்ரிசியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒர்க் அன்சர்டிஃபைடு எவ்வளோ, ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ, அண்ட் என்ன அப்படின்னா நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ மெட்டீரியல் எப்பவும் போல நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பர்டிகுலர் ருபீஸ் அண்ட் பர்டிகுலர் ருபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. மெட்டீரியல் பர்ச்சேஸ் 6 lakh, மெட்டீரியல் டிராவன் ஃப்ரம் ஸ்டோர் வந்து 1 lakh, wages 2,25,000, plant issued 75,000, chargeable expenses 75,000, indirect expenses 25,000. ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கான்ட்ராக்டுக்கு நம்ம வந்து எவ்வளவு நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டெபிட் சைடு நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து கிரெடிட் சைடில் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டு நம்ம அதுக்கு கீழே என்னென்ன வருதுன்னா ஒர்க் அன்சர்டிஃபைட், ஒர்க் சர்டிஃபைட் அண்ட் என்ன மெட்டீரியல் அன்யூஸ்டு, டெப்ரிசியேஷன்லாம் வருது. இதெல்லாம் ஏன் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து சர்டிஃபைட் ஆகலை. ஸோ நம்ம வந்து 100% நம்மளால வந்து ஒர்க் சர்டிஃபைட் ஆகலை. அதனால நம்ம வந்து இந்த வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கனால இதெல்லாம் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கீழே நமக்கு வந்து வருது. ஸோ வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ 13 lakh, வேல்யூ ஆஃப் ஒர்க் அன்சர்டிஃபைட்னா 60,000, மெட்டீரியல் அன்யூஸ்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40,000, பிளான்ட் டெப்ரிசியேஷனா 30,000. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலா கால்குலேட் பண்ண அப்படின்னா 14 lakh 30,000 நமக்கு வந்து ஆன்சரா வரும். இதுல இருந்து நம்ம வந்து டெபிட் சைட்ல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து லெஸ் பண்ணோம்னா நமக்கு நோஷனல் ப்ராஃபிட் கிடைச்சோம். நோஷனல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு தோராயமா எஸ்டிமேட்டா நம்ம வந்து போடக்கூடிய ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இது வந்து எவ்வளவு அப்படின்னா நோஷனல் ப்ராஃபிட் 3,30,000 நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்குது. நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். ஸோ நெக்ஸ்ட் சம், contractor prepare his account for the year ended 31st December 2020. Each year, the commence a contract on 1st April 2020. The following information related to contract as on 31st December 2020. Material used 2,51,000, wages 5,65,000, salary to foreman 81,300, a machine costing rupees 2,60,000 has been on the site for 146 days. It is working life is estimate at
7 years and it is final scrub value at rupees 15,000. Supervisor, who is a paid rupees 8,000 per month, has devoted one half, okay, one la paadi. His time to his contract. All other expenses and administrative charge amount rupees 1,36,500. Material in hand at site cost rupees 35,400 on 31st December. Okay, 31st December 2020. The contract price rupees 220 lakh on 31st December 2020. 2/3 of the contract was completed. So 2/3 contract வந்து complete ஆயிருக்கா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. The architect issued certified covering 50% of the 50% of the contract price and the contractor had been paid rupees 7,50,000 on account. ஓகேங்களா, என்னெல்லாம் சம்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ சம்ல வந்து காஸ்ட் வந்து மிஷினோடைய காஸ்ட் வந்து 2,60,000 வந்து சம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதோடைய எஸ்டிமேட்டட் லைஃப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 7 years, ஸ்க்ரப் வேல்யூ வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து எவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னா 146 days வந்து ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து 1 yearக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். சூப்பர்வைசருக்கு வந்து 8,000 per month சேலரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட்லயே வந்து என்ன ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து 1,36,500. மெட்டீரியல் இன் ஹேண்ட், ஓகேங்களா, மெட்டீரியல் இன் ஹேண்ட் வந்து 35,400 வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து டோட்டலா வந்து எவ்வளவு அப்படின்னா 20 lakh. இதுல வந்து 2/3 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னா 50% வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து நான் சம்ல ப்ரிப்பேர் ஏ கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் அண்ட் ஷோன் த நோஷனல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் as on 31st December 2020. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அண்ட் என்ன ஒர்க் சர்டிஃபைட்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறதே நம்ம வந்து என்னன்னா பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து சம் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது நம்ம வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எப்படிங்கிறது மெட்டீரியல் இஷ்யூடு 2,51,000, வேஜஸ் 5,65,600 அண்ட் சேலரி டு ஃபோர்மேன் வந்து 81,300. மிஷின் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் 2,60,000 மிஷின். சூப்பர்வைசருக்கு நம்ம வந்து எவ்வளோ 9 month தான் கொடுக்குறோம். ஸோ 9 month நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஏப்ரல்லேருந்து நம்ம வந்து நவம்பர்லேயே நம்ம வந்து ஒர்க் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ என்ன அப்படின்னா அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஓகே நவம்பர் அண்ட் டிசம்பர். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கும் போது நமக்கு வந்து 9 month நமக்கு வந்து ஆகும். ஸோ இது நம்ம வந்து ஹாஃப் அப்படிங்கன்னா நம்ம வந்து டிவைடட் 2 போடுவோம். இது வந்து 36 rupees நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்குது. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து எவ்வளவு அப்படின்னா 1,36,500 நமக்கு சம்பளே கொடுத்துருக்காங்க. இப்போ பை மிஷின் வந்து எவ்வளவுனா 2,46,000 நமக்கு வந்து பை மிஷின் நீங்க எழுதியிருக்காங்க. இது வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ நம்ம வந்து லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 2,46,000. ஸோ என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 2,60,000 வந்து மிஷினோடைய ஒரிஜினல் காஸ்ட். அதுல இருந்து ஸ்க்ரப் வேல்யூ வந்து 15,000 நம்ம வந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 2,45,000. நமக்கு எஸ்டிமேட்டட் ஒர்க்கிங் லைஃப் வந்து 7 years. அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணா நமக்கு 35,000 நமக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ 35,000 rupees வந்து 146 daysக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்கு. இந்த மிஷின் வந்து 146 days வந்து சைட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அதோடைய வேல்யூ எவ்வளவுன்னா 14,000. ஸோ 2,60,000 minus 14,000 2,46,000 நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்குது. இதுதான் 2,46,000 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் இன் ஹேண்ட் எவ்வளோனா 35,400. மெட்டீரியல் இன் ஹேண்ட் அப்படின்னாவே ரிமைனிங் நமக்கு வந்து ஒர்க் சர்டிஃபைட் போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதான் 35,400. ஸோ எவ்வளவு வந்து ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10,49,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேலன்சிங் ஃபிகர் தான். இதை இங்க
எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது 13,30,400. ஸோ இதுல இருந்து மிஷின் அண்ட் மெட்டீரியல் இன் ஹேண்டே மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 10,49,000 நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் காஸ்ட் வந்து 10,49,000 நம்ம வந்து எவ்வளவு வந்து அன்சர்டிஃபைடா இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து அன்சர்டிஃபைடா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எவ்வளவு அன்சர்டிஃபைடா இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் போலாம். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ்ல வந்து 10,49,000 எந்த எவ்வளோனா 2/3 சொல்லியிருக்காங்களா ஒர்க் கம்ப்ளீட் ஆனது. ஸோ 2/3 அப்போ ஒன்று போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 lakh வந்து 73,500 நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்குது. இது வந்து 100%க்கு 15,73,500. இந்த 15,73,500 வந்து 50%க்கு போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 7,86,750 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 750 அப்படிங்கறத நம்ம வந்து எவ்வளவு வந்து ஒர்க் சர்டிஃபைட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 7,86,750 தான் நம்ம வந்து எவ்வளவு வந்து ஒர்க் சர்டிஃபைட் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து 2/3க்கு போடணும். ஓகேவா? இந்த 7,86,750 அப்படிங்கிறது நம்ம வந்து 2/3க்கு போட்டோம்னா நமக்கு வந்து 2,62,250 நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒர்க் காஸ்ட் வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10,49,000. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட்னா 10 lakh. ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளவு ஒர்க் அன்சர்டிஃபைடா இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். எவ்வளோனா 2,62,250. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12,62,250 நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்கும். அதுல இருந்து இந்த 10,49,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நோஷனல் ப்ராஃபிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 2,13,250 நமக்கு வந்து கிடைக்கும். 2,13,250 நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.